சேது சமுத்திர திட்டத்தை எந்த வகையில் நிறைவேற்றினாலும் வரவேற்போம் என திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் கருணாநிதியின் 92வது பிறந்த நாளை முன்னிட்டு 92 மகளிருக்கு இலவச மார்பக புற்றுநோய் பரிசோதனை முகாம் ராயப்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கனிமொழி பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், கடந்த 4 ஆண்டுகளாக தமிழக அரசு செயல்படாத ஒரு அரசாகவே உள்ளதாக கூறினார். மேலும் மேகி நூடுல்ஸ் விவகாரத்தில் முடிவெடுக்க தமிழக அரசு தயக்கம் காட்டுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். சேது சமுத்திர திட்டத்தை எந்த வகையில் செயல்படுத்தினாலும் வரவேற்கிறோம் என்று கூறிய அவர், வரும் சட்டமன்ற தேர்தலில் வளர்ச்சி பாதைக்கு இட்டு செல்லும் கட்சிக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் என்றும் கூறினார். பாஜகவின் நிலைப்பாட்டை பத்தி இப்ப கருத்து சொல்ல விரும்பல. ஏன்னா அவங்க நிறைவேற்றார்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா தலைவர் கலைஞர் அவர்கள் இதை முதல் முறையாக அவர் சொன்ன பொழுதே நீங்க எந்த பாதையில நிறைவேற்றி தந்தாலும் நிறைவேற்றி தர வேண்டும் என்பது மிக முக்கியம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுதான் முக்கியம். இது மாற்றுப்பாதை இந்த திட்டத்தை நிறுத்துவதற்கான மாற்றுப்பாதையாக இல்லாமல் நிறைவேற்றி தருவதாக இருந்தால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளலாம்.